டாக்டர் பொன்மனச்செம்மல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதய அம்மா இருபெரும் தமிழ் தேசியக்கு வணங்கி, தமிழகத்தின் 27 முதல்வர் வர இருக்கின்ற எங்களை மண்ணின் மைந்தர் அண்ணா எடப்பாடி அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி, அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி, ஆத்தூர் தொகுதி மக்களையும் வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய பல வணக்கங்களுக்கு நானும் வணங்கி இந்த பதிலை சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் டாக்டர் பொன்மனச்செம்மல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதய அம்மா இருபெரும் தமிழ் தேசியக்கு வணங்கி, இருபெரும் தமிழ் அருளாசியோடு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி செயலாளராகவும் வருங்கால தமிழகத்தின் 27 முதல்வர் வர இருக்கின்ற எங்களை மண்ணின் மைந்தர் அண்ணா எடப்பாடி அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி, அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி, எனது தொகுதி ஆத்தூர் தொகுதி மக்களையும் வணங்கி, இந்த ஆத்தூர் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து பொதுமக்களும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்க செல்வதுன்னா கள்ளக்குறிச்சி போய் தான் இன்னைக்கு வந்து பஸ் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போறாங்க. அங்க திருவண்ணாமலையில அங்க பஸ் அங்க திருவிழா காலம் இருந்தாக்க அங்க பஸ் ஏறுறதுக்கு எங்களுக்கு முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதனால எங்களுக்கு நேரடியாக ஆத்தூரிலிருந்து திருப்பதி சொல்றதுக்கு உடனடியாக அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய பல வணக்கங்களுக்கு நானும் வணங்கி இந்த பதிலை சொல்கிறேன். அவரே குறிப்பிட்டதை போல கள்ளக்குறிச்சிக்கு போகணும்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து திருப்பதிக்கு 5 பேருந்து இயங்குது. சின்ன சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்து இயங்குது. சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்துகள் இயங்குகிறது. இதெல்லாம அவங்களுடைய மாவட்ட தலைநகரான சேலத்தில் இருக்கின்ற புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் கோட்டத்தின் மூலமா 2 பேருந்துகளும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமா 7 பேருந்துகளும் இயங்கி வருகிறது. இதுல ஆத்தூரிலிருந்து சேலம் போவதற்கு 199 நடை பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆத்தூர்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு 229 நடைகள் இயக்கப்படுகிறது. அதனால இந்த பேருந்துகள் அங்கே போனால் அங்கிருந்து போவது எளிதாக இருக்கும். இருந்தாலும் உறுப்பினர் நேரடியாக போவதற்கு பேருந்து வசதி கோருகிறார். அதை ஏற்கனவே நான் சொன்னது போல இருமாநில இயக்கத்திற்கு உட்பட்டது இது. எனவே ஒப்பந்தம் ஏற்படுகின்ற போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைநகர் சென்னையில் தற்போது 100கணக்கான புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்பேருந்துகள் இயக்கும் உரிமை தனியாருக்கு வழங்கப்பட்டு இருப்பதாகவும், தினசரி கலெக்ஷன் தொகையை காட்டிலும் 2 மடங்கு அவற்றிற்கு வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. அவ்வாறு எத்தனை பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுகின்றன, எந்த நிறுவனத்துக்கு குத்தகை விடப்பட்டுள்ளன, அவற்றிற்கு தினசரி குத்தகை தொகை எவ்வளவு, எத்தனை ஆண்டுகளுக்கு குத்தகை உரிமம் வழங்கப்பட்டுள்ளன, அரசுக்கு இதனால் ஏற்படும் கூடுதல் செலவு எவ்வளவு போன்ற விவரங்களை அவைக்கு தெரிவிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியை கேட்கிறார். இது குறித்து முன்னாடியே தகவல் தெரிவித்திருந்தால் அதற்கான தகவல்களை திரட்டி சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு கேட்டிருக்கின்ற கேள்விக்கு சொல்ல வேண்டிய பதில், இந்த மின்சார பேருந்து தான் தனியாருடைய ஒப்பந்த பேருந்தாக இயக்கப்படுகிறது. அது அந்த பேருந்துகளை தயாரிக்கின்ற அசோக் லைலேண்ட் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான ஓம் என்கிற நிறுவனம் தான் இயக்குகிறார்கள். எனவே அவர்கள் தயாரிக்கின்ற வாகனத்தை அவர்களே பராமரித்து அவர்களே இயக்குகின்ற அடிப்படையில் தான் இயங்குகிறது. இதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை.